மருத்துவங்களை செய்கிற தெய்வமே மக்கு நன்றி. ஆவியானவரே மக்கு நன்றி அப்பா, மக்கு நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா, மக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவாதி தேவனே மக்கு நன்றி. ராஜாதி ராஜனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தாவே மக்கு நன்றி அப்பா. மகிமையானவரே மை துதிக்கிறோம். மாட்சிமை நிறைந்த தெய்வமே மை துதிக்கிறோம் அப்பா. எங்களை நேசிப்பவரே மை துதிக்கிறோம். எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகிறவரே மக்கு நன்றி. காருண்யமே மை துதிக்கிறோம். கேடகமானவரே மக்கு நன்றி அப்பா. புகலிடமே மை துதிக்கிறோம். தாயை போல தேற்றுகிறவரே மை துதிக்கிறோம். எங்களை சுமந்து வருகிற தெய்வமே மக்கு நன்றி அப்பா, மக்கு நன்றி. நல்லவரே மக்கு நன்றி. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிருபையுள்ளவரே மக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தெய்வமே மக்கு நன்றி. இந்த நாளை நீர் ஏற்படுத்தி தந்ததற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம்ப்பா. நீங்கள் அற்புதங்களை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த முதல் நாள் கூடுகையை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தேவ மகிமை எங்களுக்குள்ள வெளிப்படுவதாக, உம்முடைய மகிமை எங்களுக்குள்ள வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மத்தியில் நீங்கள் இறங்கி வாங்கப்பா. உம்முடைய அளவில்லாத மகிமையை நீங்கள் ஊற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மெய்யான விடுதலையை தரக்கூடிய தெய்வமே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். பரிசுத்தரே மை துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆற்றில் தேற்றி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆற்றில் தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்ததொன்றும் தடைபடவில்லை. சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்ததொன்றும் தடைபடவில்லை. சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நாள்லையும் உடைய சமூகத்தில் எங்களை கூடி வர பண்ணின உடைய கிருபைக்காய் நன்றி. ஆண்டவரே இந்த கூடுகையை உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய மகிமை வெளிப்படட்டும். திரளான ஜனங்களை நீர் அழைத்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த நோக்கத்திற்காக இந்த கூடுகையை நீங்கள் ஏற்படுத்தினீங்களோ அந்த நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எந்தவித தடைகளும் இல்லாமல் ஆண்டவரே இந்த கூடுகை நடக்க நீங்கள் உதவி செய்யுங்க. அநேக அற்புதங்கள் நடக்கட்டும்ப்பா, அதிசயங்கள் நடக்கட்டும், விடுதலை உண்டாகட்டும். உம்முடைய நாமம் ஆண்டவரே மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்
அப்பா. திரளான ஜனங்களை நீங்கள் கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தையை கொண்டு பேசுங்க. எல்லா காரியங்களையும் நன்மையாய் நீர் வாய்க்க பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மகிமையினால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடு. இந்த பாடலை நம் கைகளை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோ, கைதட்டி நாம் பாடுவோ. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோ, கைதட்டி நாம் பாடுவோ. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார்.
பெரியவர் திருமுன்னே பேய்களெல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் பாவமெல்லாம் போக்கிடுவார் பயங்களெல்லாம் நீக்கிடுவார் பாவமெல்லாம் போக்கிடுவார் பயங்களெல்லாம் நீக்கிடுவார் ஆவியினால் நிரப்பிடுவார் அதிசயம் செய்திடுவார் ஆவியினால் நிரப்பிடுவார் அதிசயம் செய்திடுவார் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார் கரம் பிடித்து நடத்திடுவார் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார் கரம் பிடித்து நடத்திடுவார் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார் உன் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் ஹல்லேலூயா. ஜபத்தோட பாடல் புஸ்தகத்தில் 83வது பாடல் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிற விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம் நான் பாடி பாடி மகிழ்வேன் தினம் ஆடி ஆடி துதிப்பேன் நான் பாடி பாடி மகிழ்வேன் தினம் ஆடி ஆடி துதிப்பேன் எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன் எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன் என் இயேசு ஜீவிக்கிறார் என் இயேசு ஜீவிக்கிறார் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம்
என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். எக்காலம் ஊதி ஜெயிப்பேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஒரு சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த. அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்தபோ என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சொந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர்.
கைத்தாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள் எல்லோரும் பாடுங்கள் கைத்தாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள் அற்புதர் 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 இயேசு அற்புதர் அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா
விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் தேவா நான் இதனால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால் எதினால் இது எதினால் என்னோடு இருப்பதினால் வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் வாசமுள்ள ஒரு மரம் கூட வருது வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் வாசமுள்ள ஒரு மரம் கூட வருது மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என்னுடைய வாழ்க்கையில உள்ள எல்லா தடைகளையும் நீங்க மாற்றுகிறதற்காக மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமியில் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே பரிசுத்தம் உள்ள ஆவியானவரே, எங்க மேல உம்முடைய அக்கினியை வெளிப்படுத்துங்க. எங்கள் பரலோக மகிமையை நீங்க வெளிப்படுத்துங்கப்பா. இந்த வானம் பூமியில் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழியினதே ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகிறது பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றது ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகிறது துதிகர மகிமைக்கு பாத்திரர் எல்லா புகழும் உமக்குத்தானே துதிகர மகிமைக்கு பாத்திரர் எல்லா புகழும் உமக்குத்தானே நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக
நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர உங்களை தவிர வேற விருப்பம் இல்லப்பா. வேறொரு விருப்பமில்லை. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே.
துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய சமூகம் போதும்ப்பா. உம்முடைய பிரசன்னம் எங்களோட கூட இருந்தால், எங்களை வழி நடத்தினா அது போதும் ஆண்டவரே. மீதமுள்ள ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த முதல் நாள்லையும் ஆண்டவர் நம்ம எல்லாரையும் அழைத்து வந்திருக்கிறார். கர்த்தருடைய பெரிதான கிருபை இந்த இடத்துல ஆளுகை செய்கிறது. நேரடியாக நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்ம கடந்து செல்லுவோம். இந்த கூடுகை வருகிற சனிக்கிழமை வரைக்கும் தொடர்ந்து நடைபெறும் என்பதை நான் உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அநேக விடுகட்டுகளுக்காக நாம் இந்த நாட்களில் நாம் ஜெபிக்க போகிறோம். தேவன் தாமே மகத்தான விடுதலையே நமக்கு தந்தருளுவாராக. அல்லேலூயா. ஒரு வசனத்தை நம்ம வேகமாக நம்ம அப்படி வாசிப்போம். ஆமீன். யோவான் எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 36வது வசனத்தை நாம் வாசிப்போம். யாராவது ஒருத்தர் சத்தம் அப்படி வாசிங்க. யோவான் 8:36. ஆமீன். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால். அல்லேலூயா. இந்த நாட்களில் ஆண்டவர் நம்மளோடு கூட பேச விரும்புகிற வார்த்தை இதுதான். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஏன்னா இந்த உலகத்தில் நமக்கு விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, இந்த பூமிக்கு அவர் வருகிறப்பவே அவர் எப்படித்தான் வந்தாருன்னா, இந்த விடுதலையின் ஊழியத்தை செய்வதற்காகவே இந்த பூமிக்கு என்ன செஞ்சார்? அவர் வந்தார். அல்லேலூயா. ஆமென். அவருடைய பிரதான ஊழியம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மரணத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை. இந்த மாதிரி இந்த மரணக்கட்டுக்கள், வியாதிகள், சாபங்கள், இதிலெல்லாம் எந்தெந்த ஜனங்கள் இருக்கிறாங்களோ இவங்களை விடுதலை ஆக்கணுங்கிறது தான் அவர் இந்த பூமியில் உலாவி இந்த ஊழியம் செய்த காலகட்டங்களில் அவர் செய்த பிரதானமான பணியே இந்த பணி தான். நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட இவருடைய இந்த பூமிக்கு வந்த அந்த ஊழியம் செஞ்ச காலகட்டங்களில் கிட்டத்தட்ட 700 வருஷத்துக்கு முன்னாடி ஏசாயா தீர்க்கதரிசி இந்த தீர்க்க தரிசனத்தை என்ன செய்கிறார்? இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? ஆமென். சிறைப்பட்டவர்களுக்கு இவர் என்ன செய்கிறார்? விடுதலையை கொடுக்கிறார். கட்டுண்டவர்களுக்கு கட்டுக்கள் இருந்து விடுதலையை இவர் என்ன செய்கிறார்? இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் இந்த பூமிக்கு இறங்கி வர போகிறாருங்கிறத இவர் ஊழியம் செய்யறதுக்கு முன்னாடி 700 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த தீர்க்க தரிசனம் என்ன செய்யப்படுது. அப்போ ஒரு சபைக்கு வருகிற கர்த்தருடைய பிள்ளைகளிடத்துல என்ன இருக்கக்கூடாதுன்னா, கட்டுக்கள் இருக்கக்கூடாது. தேவனுடைய சர்ச்சுக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள விடுதலை இருக்கணும், சுகம் இருக்கணும், நன்மைகள் இருக்கணும், ஆசீர்வாதங்கள் இருக்கணுங்கிறத கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இப்ப நீ யோசிச்சு பாருங்களேன், உலகத்துக்குள்ள வாழும் போதும் எனக்கு கட்டுக்கள் இருக்குது, சர்ச்சுக்குள்ள இருக்கும் போதும் எனக்கு பிசாசுனுடைய கட்டுக்கள் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, இதுக்கு நம்ம வர்றதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம கிட்ட என்ன செய்யுது? வருது இல்லையா? ஆமென். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன கொடுக்க விரும்புகிறார் அப்படின்னா, சீயோனில் இருக்கிற சபைக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் துயரத்துக்கு பதிலா என்ன செய்ய போறோம்? சொல்லுங்க. சாம்பலுக்கு பதிலா. அல்லேலூயா. இந்த நிலைகளை ஆண்டவர் இருந்த கட்டுக்கள்ல இருக்கிற நம்மளை விடுதலை ஆக்கணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால நான் சொல்லுகிற காரியங்களை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க நோட் பண்ணிக்கிறீங்க. நீங்க அதுக்காக சொல்லி அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இந்த 6 நாள் அளவும் நம்ம அப்படிதான் நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் கண்டிப்பா நமக்கு விடுதலையை கொடுப்பார். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. நல்ல கவனிங்க. சாத்தான் சபைக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளிடத்துல எப்படியெல்லாம் சிறையிருப்பை கொண்டு வர்றான், என்னென்ன சிறையிருப்புகளை எல்லாம் கொண்டு வருகிறான். நான் உங்ககிட்ட நான் சொல்லுகிறப்ப வசனத்தை சொல்றேன், நீங்க வீட்டில் போய் எழுதி கொள்ளுங்க, வாசிச்சுக்கிறீங்க. இப்ப நீங்க எழுதி கொள்ளுங்க. இதை நீங்க கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நலமா இருக்கும். அல்லேலூயா. நீங்க முதல்ல நல்லா கவனிங்க. சபைக்குள்ள இருக்கிற பிள்ளைகளிடத்துல ஒண்ணா கொண்டு வர முதல் காரியம் என்னன்னா வியாதி. எழுதி கொள்ளுங்க. வேகமா நீங்க எழுதிக்கலாம். வியாதிய சபைக்குள்ள இருக்கிறவங்ககிட்ட என்ன செய்யறாங்க? சர்ச்சுக்கு வருவாங்க, பல வருஷமா சர்ச்சுக்கு வந்தாலும் அந்த வியாதி அவங்களை விட்டு என்ன செய்யாது. நம்ம நினைக்கிறோம் இது சின்ன வியாதி, இது பெரிய வியாதிங்கிறது இல்ல, எல்லாமே என்னதான்? வியாதி தான்.
அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். சின்ன வியாதி வரும்போதே அந்த கட்டுக்களை உடைச்சு நம்ம ஜெபிக்காவிட்டால் பெரிய நிலைகள்ல வியாதி வருகிறப்போ, அந்த வியாதி பெருக்கம் எடுக்கிறப்போ அதுல நமக்கு விசுவாசத்துல என்ன செஞ்சிடும், நமக்கு குறைவுகள் நமக்கு என்ன செஞ்சிடும். சின்னதா இருக்கும் போதே நமக்கு சுகமாகல, பெருசா இருக்கும் போதுதான் நமக்கு சுகமாக போகுது அப்படிங்கிற மனநிலைகள் நமக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. வியாதி அப்படிங்கிறது தேவனால் உண்டானதல்ல, வியாதிங்கிறது பிசாசினால் உண்டானது. அது தேவனுடையதல்ல அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட எதை கொடுக்க விரும்புகிறார்னா சுகத்தை கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்க வேத புத்தகத்துல நம்ம மத்தேயுல இருந்து நீங்க யோவான் புத்தகம் வரைக்கும் நீங்க இயேசு கிறிஸ்துவோடைய பிரதான ஊழியங்கள் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதிகப்படியான நிலைகள்ல வியாதியஸ்தர்கள் வருவாங்க, சுகத்தை பெற்றுக்கொள்வாங்க. அங்க பிசாசு பிடிச்சவங்க வருவாங்க, சுகத்தை பெற்றுக்கொள்வாங்க. சிலருக்கு வியாதி இருக்கும், பிசாசை விரட்டினவன வியாதி என்ன செஞ்சிடும். அல்லேலூயா. அப்ப நீங்க இதை புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய பிள்ளைகள் வியாதியோட இருக்கக்கூடாது, தேவனுடைய பிள்ளைகள் பிசாசின் கட்டுக்களோட என்ன செய்யக்கூடாது. அல்லேலூயா. அடிக்கடி 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 தலைவலி வரும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி தலைவலி வரும். என்ன அப்படின்னா நீங்க வேணா பாருங்களேன், நீங்க நல்லா ஜெபம் பண்ணிட்டு யாராவது ஒருத்தவங்க அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுடைய 2 தலை அந்த பொட்டுக்குழியும் நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா டப்பு டப்பு டப்புன்னு வெடிச்சுக்கிட்டே இருக்கும். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வெடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க அதிகமா சிந்திக்கிறாங்க, அதிகமா யோசிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அவங்களுடைய கவலைகளை தேவ சமூகத்தில் அவங்க இறக்கி வச்சுட்டாங்கன்னா அந்த தலைவலி அவங்ககிட்ட என்ன செய்ய. அல்லேலூயா. இந்த காரியங்களை நம்ம ஈஸியா புரிந்து கொள்ளலாம். சாத்தானுடைய கட்டியது தேவனுடைய நிலைகளில் கொடுக்கிற விடுதலை எதுங்கிறத நம்ம புரிந்து கொண்டாலே நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் விடுதலைக்குள்ள வாழ ஆரம்பிச்சிடலாம். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. அதனால இன்னைக்கு ஆண்டவர் நமக்குள்ள இந்த மாதிரி ஒரு வியாதி இருக்குதுன்னா அதை விடுதலை ஆக்கணும்ங்கிறத கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. சின்ன வியாதியா இருந்தாலும் பெரிய வியாதியா இருந்தாலும் ஆமா நமக்கு இருக்கக்கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. ஆமா, அதுக்காக தான் அவர் என்ன செஞ்சிருக்கிறார், சிலுவைக்கு போயிருக்கிறார். அதுக்காக தான் அவர் என்ன செஞ்சிருக்கிறார், உயிர் தெழுந்திருக்கிறார், சாத்தானை ஜெயிச்சிருக்கிறார். இன்னைக்கு அந்த சுகத்தை கொண்டு வந்து தான் நம்ம கையில் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நாம சுகமான பிள்ளைங்க. அல்லேலூயா. சோ இந்த விசுவாசம் நமக்குள்ள என்ன செய்யணும், இருக்கணும். அல்லேலூயா. இந்த விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு தந்தருளுவாராக. ரெண்டாவது நீங்க எழுதி கொள்ளுங்க. கடன் ஒரு சிறையிருப்பு. சபைக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கு கடன் எழுதி கொள்ளுங்க. ஆமென். வியாதிய வச்சு அவன் சிறைப்பிடிக்கிறான். ரெண்டாவது கடனை வச்சு அவன் என்ன செய்யறான், சிறைப்பிடிக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு வாக்குத்தத்தம் சொல்லுது, வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் மட்டும் என்ன செய்யறார் ஆண்டவர், நம்மளை நிரப்புறாரு, ஆசீர்வதிக்கிறாராம். ஆமென் அல்லேலூயா. இந்த விசுவாசத்தையே நம்மளை விட்டு ஒண்ணுமில்லாதபடி சதைச்சு ஏதாவது ஒரு காரியத்துல யாருக்கிட்டையாவது வாங்க வச்சு அதுக்குள்ள சிக்க வச்சு அவன் சிறைப்பிடித்து விடுகிறான். இப்ப நம்ம சிந்தையெல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வாரம் கட்டணுமே, இவங்களுக்கு இந்த மாசம் கட்டணுமே, அல்லேலூயா, இந்த வட்டிக்காரங்களுக்கு இவ்வளவு வட்டி கொடுக்கணுமே, இந்த கார் டியூ கட்டணுமே, இந்த பைக் டியூ கட்டணுமே, இந்த வீட்டு லோன் கட்டணுமே, இந்த மனநிலைகளுக்குள்ளேயே நம்மளை என்ன செஞ்சிடறான். சாத்தானுடைய சிறையிருப்புக்குள்ள ரெண்டாவது சிறையிருப்பு என்னன்னா இந்த கடன் தான். ஆமென் அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. ரெண்டாவது ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு காரியத்தை சொல்லணும்னு விரும்புகிறார். கடன் வாங்க மாட்டேங்கிற தீர்மானத்தை எடுத்துட்டாலே ஆண்டவர் நம்மளை அதுல இருந்து என்ன செஞ்சிருவார், விடுதலை ஆக்கிடுவார். அல்லேலூயா. தெரியாம வாங்கிட்ட ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலே ஆண்டவர் இந்த நாள்ல இருந்து அதுல இருந்து விடுதலை ஆக்குறது வழிவாசல்களை நமக்கு நிச்சயமா என்ன செய்வார். அல்லேலூயா. நீங்க நம்பினாலும் நம்புங்க, நம்பாட்டினாலும் போங்க. சபைக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் கை நீட்டி வாங்கக்கூடாது. சபைக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் இப்படி கொடுக்கிறவர்களாக தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன், இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறவர் நம்மளோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. இது ரெண்டாவது சிறையிருப்பு. இந்த கடன் இருந்தால் நம்மளை ஜெபிக்க விடாது, ஆவிக்குள்ள நிலையில வாழ விட முடியாது. இது எந்த அளவுக்கு நம்மளை கட்டணுமோ அந்த அளவுக்கு நம்மளை கட்டிடும். ஆமென். இன்னைக்கு இதை நம்ம சொல்லி அறிக்கை பண்ணி ஜெபிக்க போறோம். நீங்க பாருங்களேன், நீங்க இப்படி ஜெபிக்கிறப்போ உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அசுத்த ஆவி இல்லை உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இருளின் கிரியைகள் உங்களை விட்டு வெளியேறி போறதை நீங்க என்ன செய்வீங்க, நீங்க உண்மையா அறிக்கை பண்றப்போ அது விடுதலை ஆகுற நிலைகள் உண்டாகும்.
சிலரை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், கடன் வாங்குறதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, சிலர் அஞ்ச மாட்டாங்க. யாரா கொடுக்குறாங்கன்னு சொல்லி என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அலையிற கூட்டங்கள்லாம் என்ன செய்யுது இருக்குது. அல்லேலூயா. அதனால தயவு செய்து கடன் என்பது சாத்தானால வருகிற ஒரு பெரிய என்ன சொல்றது, அவனுடைய கூலியாள்னே வச்சுக்கிறோமே, அவனுடைய ஆட்கள் கடன் கொண்டுட்டு வர்றாங்க இல்லையா, அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறோம்னா அது அவனுடைய கூலி ஆட்கள். மூணாவது காரியம் வேகமா எழுதி கொள்ளுங்க. ஆமென். தரித்திரம், வறுமை. இவங்க 50,000 ரூபாய் சம்பாதிப்பாங்க, ஆனா 20ஆம் தேதி பார்த்தா காசே இருக்காது. நாளைக்கு 2,000 ரூபாய் சம்பாதிப்பாங்க, ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிப்பாங்க, ஆனா அவங்க குறிப்பிட்ட நாள் கழிச்சு பார்த்தா வீட்டுல இல்ல 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 இல்லைன்னு அவங்க என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, வீட்டுக்காரர் கவர்மெண்ட் வேலை செய்யறாங்க, வீட்டுக்காரமாவும் கவர்மெண்ட்ல வேலை செய்யறாங்க. 20ஆம் தேதிக்கு மேல அவங்க சொல்ற ஒரே வார்த்தை இல்லைதான். அல்லேலூயா. அவர் எச்சமா இருக்கிறாரு, இவங்க கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பார்க்குறாங்க. 2 பேரும் நல்ல நிலையில சம்பாதிச்சாலும் ஆனா அவங்க சொல்ற ஒரே வார்த்தை, இது பிசாசு கொண்டு வருகிற தந்திரம். எவ்வளவு இருந்தாலும் கொஞ்ச நாளில் அதை ஊதி விட்டுறது, இல்லாதபடி சாத்தான் பண்ணிடுவான். எப்படி செலவு பண்றோம்னு அவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. எப்படி செலவு பண்றோம், எந்த சூழ்நிலையில போகுது, இது எதுக்குமே அவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, கொஞ்ச நாள் கழிச்சு இல்லைன்னு சொன்ன உடனே அவங்க மற்றவர்களிடத்துல கடன் வாங்குகிற நிலைகளுக்கு என்ன செஞ்சிருவாங்க. ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த பிரச்சனை எதனால வருது அப்படின்னா, இது தேவனால வர்றதல்ல, இது பிசாசனால வர்றது. அல்லேலூயா. சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சமா சம்பாதிச்சாலும் நிறைவோட இருப்பாங்க, கொஞ்சமா தான் சம்பாதிப்பாங்க ஆனா நிறைவோட கூட இருப்பாங்க. சில குடும்பங்கள் நிறைய சம்பாதிச்சாலும் அவங்க குறைவுகளோட என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆமென். நான் 3வது சொல்லித்தரங்க, சபைக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சாத்தான் கொடுக்கிற 3வது சிறையிருப்பு என்னன்னா, இந்த வறுமை, இந்த தரித்திரம், இல்லைங்கிற சொல்லுகிற நிலை. எவ்வளவு சம்பாதிச்சாலும் நம்ம பணப்பைகளை தங்கி இருக்க விடாதபடி ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல செலவு பண்றது, யார்ட்டையாவது கொடுத்துட்டு அந்த காசை வாங்க முடியாம இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய இழப்பீடுகளை கொண்டு வர்றது, இது சாத்தானுடைய தந்திரம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. 4வது பாயிண்ட், எந்த முயற்சி எடுத்தாலும் தோல்வி. எந்த முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு என்னது, ஒரு மிட்டாய் கடை வைக்கலாம்னு நினைப்பாங்க, அதுல தோத்துருவாங்க. ஒரு தையல் கடை வைக்கணும்னு நினைப்பாங்க, அதுல தோத்துருவாங்க. 4 நாள் தான் பார்ப்பாங்க, இல்ல 2 வாரம் தான் அந்த முயற்சி எடுப்பாங்க. அந்த முயற்சி அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சிடும், கொஞ்ச நாள் செஞ்சு பார்ப்பாங்க, அதோட போட்டுருவாங்க. என்னம்மா இந்த மாதிரி தையல் மிஷின்லாம் வாங்கினீங்களே, இந்த மாதிரி கடையெல்லாம் வச்சிங்களே அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டோம்னா, ஆமா செஞ்சோம், இடுப்பு ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருந்துச்சு, அந்த மாதிரி சரீரத்தில் பலவீனம் இருந்த மாதிரி இருந்துச்சு, அதோட அதை விட்டுட்டேன் நான். இந்த மாதிரி ஒரு வியாபாரத்தை பார்த்தீங்களே அப்படின்னு சொன்னா, ஆமா பார்த்தங்க, கொஞ்ச நாள் பார்ப்பாங்க, அதோட அவங்க என்ன செஞ்சிருவாங்க. அல்லேலூயா. இதுவும் என்ன அப்படின்னா, சாத்தான் கொண்டு வருகிற சிறையிருப்பு தான். எதுலையுமே முன்னேற விடாது. எந்த முயற்சி எடுத்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியான இழப்புகளா இருக்கும். நான் இதை தொட்டு பார்த்தேங்க, செட் ஆகல, இதுக்கடுத்து இன்னொரு காரியத்தை செஞ்சு பார்த்தேன், அதுவும் செட் ஆகல, அதுக்கடுத்து ஒரு முயற்சி செஞ்சு பார்த்தேன், அதுவும் செட் ஆகல. நிறைய முயற்சிகளை செஞ்சு எல்லாமே எனக்கு என்ன செஞ்சிரு, தோல்வி அமைஞ்சதுனால நான் விட்டுட்டேன் சொல்றாங்க இல்லையா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இதனாலேயே பொருளாதாரத்துல வீழ்ச்சி அடைஞ்சு கடங்காரங்கள் ஆகி ரொம்ப சோர்ந்து போய் மனமடிவுக்குள்ளாகி மரணத்துக்குரிய நிலைகள்ல கூட அவங்க என்ன செஞ்சிருவாங்க. ஏன் நம்ம வாழணும், எதை எடுத்தாலுமே எனக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்க மாட்டேங்குது, இந்த எண்ணங்கள் நமக்கு வரும். அல்லேலூயா. சிலர் அப்படிதான் இடம் வாங்குவாங்க, வீட்டை கட்டணும்னு நினைப்பாங்க, முடியாத நிலைகள் இருக்கும், பாதியிலே போய் நின்றுகிட்டு இருக்கும். சிலருடைய நிலைகள் அப்படிதான், வேற ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்துடலாம் நினைப்பாங்க, அந்த இடம் விற்காம அப்படியே கிடைக்கும். எந்த காரியத்தை அவங்க முயற்சி பண்ணாலும் அது அவங்க வாழ்க்கையில தோல்வியாவே என்ன செய்யும். நான் நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணுன்னு சொல்றாங்க இல்லையா, இது சாத்தான் கொண்டு வருகிற சிறையிருப்பு. அல்லேலூயா. சத்தமாமே. இந்த காரியத்தை நீங்க புரிந்து கொண்டீங்கன்னா, இந்த எந்த காரியம் என் வாழ்க்கையில இருக்குது ஆண்டவரே, இதுல இருந்து நான் விடுதலை ஆக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும். ஆமென். சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கடுத்து நல்ல கவனிங்க, ஆவிக்குரிய சிறையிருப்பு.
இதுக்கும் நம்மகிட்ட என்ன செய்யும்? இருக்கும். ஜெபம் பண்ண போனாலே நமக்கு என்ன வந்துருது? தூக்கம் வந்துருது. ஆமென், அல்லேலூயா. ஆமாவா இல்லைங்களா? சிலரை பாருங்களேன், பைபிள் எடுத்தாலே கொட்டாய் வந்துருது, தூக்கம் வந்துருது. ஆமென். சிலருக்கு ஆவியில நிரம்பி ஜெபிக்கணுங்கிற உணர்வு இருக்கும், ஆனா அதை பெற்றுக்கொள்வதற்கு வாஞ்சையெல்லாம் இருக்கும், ஆனா பண்ண மாட்டான். ஆமென், அல்லேலூயா. இவங்க சிலரை பார்த்தீங்கன்னா நல்ல செய்தி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு தூக்கமே அப்பதான் என்ன செய்யும்? வரும். நம்ம நல்ல கர்த்தருடைய வார்த்தையை வீட்டில் உட்காந்து வாசிக்கும் போதோ செல்போன்ல கேட்கும் போதோ டப்புன்னு தூங்கிடும். ஆனா வேற விதமான பாட்டோ வேற ஏதாவது காரியமோ கேட்டோம்னா நமக்கு எந்த தூக்கமும் என்ன செய்யாது? வராது. அல்லேலூயா. ஆமென். நமக்கு அடிக்கடி இந்த கொட்டாவியா வருது இல்லையா? அது சும்மா இல்ல, உள்ள இருக்கிற அசுத்தாவி நம்மளை அந்த வார்த்தையை கேட்க விடாதபடி, தேவனுடைய பாடல்களை பாட விடாதபடி, அந்த வார்த்தைக்குரிய ஜீவன் உள்ள போக கூடாதபடி இந்த கொட்டாயா நம்மளை வெளியில கொண்டு வந்து, இந்த ஆவி நான் உள்ள இருக்கிறேன், எதை உள்ள விட மாட்டேன்னு அது என்ன செய்யுது? நீங்க ஜெபிக்கும் போதே தெரியும். நீங்க யாருக்காவது விடுதலைக்காக ஜெபம் பண்ணா சிலர் அடிக்கடி என்ன செய்வாங்க அப்படின்னா, ஆவுன்னு கொட்டாய் தான் விடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஆவி உள்ள அங்கே என்ன செய்யுது? கிரியை செய்து அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்ப நமக்குள்ள என்ன உண்டாகும் அப்படின்னா, இந்த மாதிரி விடுதலைக்குரிய நிலைகள்ல நம்ம செய்யறப்ப நமக்கு என்ன உண்டாகும்னா, நான் 8 வருஷம் ஆச்சுங்க ரட்சிக்கப்பட்டு, 20 வருஷம் ஆச்சுங்க, நான் போய் இப்போதைக்கு விடுதலைக்குரிய காரியத்துல போய் நின்னா 4 பேர் என்னை எப்படி பார்ப்பாங்க? என்ன தப்பா நினைப்பாங்க இல்லையா? அப்படிங்கிற மனநிலைகள் நமக்குள்ள என்ன செய்யும்? நமக்கு உண்டாகும். இல்ல, நீங்க நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இதோட கூட இப்படியே நான் நரகத்துக்கு போறதை விட, நான் இந்த நாள்லையாவது விடுதலை ஆகி இனி இருக்கிற கொஞ்ச காலத்திலேயாவது தேவனுக்குள்ள வாழ்ந்து நான் விடுதலையோட நான் ராஜ்யத்துக்குள்ள போயிட்டேன்னா எனக்கு எப்படி இருக்கும்? எனக்கு நலமா இருக்கும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. சொல்லுங்க. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் ஆமென் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அல்லேலூயா. அடுத்து நீங்க நல்லா கவனிங்க. இந்த ஒடுங்கின ஆவின்னு சொல்லும் இல்லையா? ஒடுங்கின ஆவி. ஏன் வாழ்றேனே அவங்களுக்கு தெரியாது. எப்போ பார்த்தாலும் கேட்டா ஏன் வாழ்றேன்னு எனக்கு தெரியலங்க, ஏன் இருக்கிறேன்னு எனக்கு தெரியலங்க, இருக்கிறதுக்கு பதிலாக என்ன செஞ்சிடலாம்? செத்து போயிடலான்னு அவங்களுடைய ஆவியில என்னன்னா ஒரு விடுதலையா அவங்ககிட்ட என்ன செய்யாது? அவங்க உள்ள இருக்கிற ஆவி என்னைக்குமே ஒரு விடுதலையா, கர்த்தர் என்ன இப்படி நடத்துவாரு, இப்படி செய்வாரு, அவருக்குள்ள தான் நான் அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணங்கள் அந்த ஆவிக்கு என்ன செய்யாது? உள்ள இருக்கிற அந்த ஆத்மா பேசவே பேசாது. இவங்க எப்ப பார்த்தாலும் எப்படி பேசுவாங்க அப்படின்னா, ஏன் வாழ்றேன்னு தெரியல, எனக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு இவங்க பேசுற வார்த்தைகள் எல்லாமே எவ்வளவுதான் இருக்குன்னா அவிசுவாசமான வார்த்தைகளாவே என்ன செய்யும்? இதுக்கு பேரு என்ன அப்படின்னா ஒடுங்கின ஆவி. இந்த ஆவியை ஒடுக்கி போறோம். இந்த ஆவிக்குரிய நிலைகள்ல எந்த விதமான வெளிப்படையான நிலைகள்ல நல்ல ஒரு விடுதலையோட பேசக்கூடிய எண்ணத்தை என்ன செய்யாது? சாத்தான் பிசாசு கொண்டு வர விட மாட்டான். எப்ப பார்த்தாலும் அந்த ஒடுங்கின நிலைமைகள்ல என்ன செஞ்சிருப்பான்? நல்ல கவனிங்க. இந்த மாதிரியான நிலைகள் எங்கே இருந்துச்சுன்னா இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல இருந்துச்சு. அவங்க விடுதலை ஆகி போகணுங்கிற எண்ணங்களே இருந்தாலும் அதை இல்லாதபடி அங்கேயே அடிமைத்தனத்துல பல 100 ஆண்டுகள் வாழ்வதற்குரிய நிலையை பிசாசானவன் வச்சிருந்தான். அங்கே இருந்த ஆவி ஒடுங்கின ஆவி. கர்த்தருக்கு சித்தமான அந்த நம்ம நாளைய தினத்துல கூட நம்ம அதை நம்ம பார்ப்போம். அந்த எந்த அளவுக்கு கட்டி வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நீங்க புரிந்து கொள்ளுங்க. இந்த ஒடுங்கின ஆவி இருக்கிறவர்கள் எந்த விதமான காரியத்திலையும் விடுதலையாகி வரமாட்டாங்க, வெளியில வரமாட்டாங்க. ஆமென். சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா.
சரி, ரைட்டுங்க. இந்த மாதிரி ஆவிகள் நம்மகிட்ட இருக்குது இல்லையா? இதை நாம எப்படி மேற்கொள்ளுவது? இதை நம்ம எப்படி ஜெயிக்கிறது? அல்லேலூயா. இந்த ஆவி நமக்குள்ள இப்படி இருக்குது அப்படின்னா இதை நம்ம எப்படி வச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? முடியாது. இதை நம்ம கண்டிப்பா நம்ம என்ன செஞ்சாகணும்? நாம ஜெயிக்கணும். அல்லேலூயா. காளையார் கோவில்ல ஒரு குடும்பத்தார், அவங்க ஒரு சின்ன பிள்ளை சர்ச்சுக்கு வந்திருந்துச்சு. சர்ச்சுக்கு வந்திருந்த அந்த பிள்ளைகிட்ட எதுக்குமா ஜெபிக்கணும்னு கேட்குறப்போ, எங்கள் அப்பா வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கிறாங்க, எங்கள் அப்பாவுக்கு ரத்தத்தில் புற்றுநோய் இருக்குது, நீங்கள் வேணா எங்கள் வீட்டுக்கு வாங்க பாஸ்டர் அப்படின்னு அது கூப்பிட்டுச்சு. வீட்டில் போய் நாங்கள் ஜெபம் பண்ண போயிருக்கோம். ரத்த புற்றுநோய், அவங்களுக்கு ரத்தத்தில் புற்றுநோய். நாங்கள் ஜெபம் பண்ண போயிருக்கோம். அந்த நபருக்காக ஜெபிக்கிறோம். அசுத்தாவி அவருக்குள்ளே இருந்து என்ன செய்யுது? வெளியே போகுது. 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு அவங்க போய் செக் பண்ண போயிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க, எந்த புற்றுநோய் வெளிநாட்டில் இருக்குதுன்னாங்களோ இங்கே அந்த நோய் என்ன செய்யலையா. அப்போ இவ்வளவு நாள் ஆட்கொண்டிருந்தது எது அப்படின்னா அந்த பிசாசுனுடைய கிரியை. அந்த ஆவி வெளியில் போன உடனே அவங்க விடுதலை ஆயிட்டாங்க. அல்லேலூயா. அப்போ சில சாத்தானுடைய கிரியைகளை நம்ம விரட்டுகிறப்போ நம்ம முழு விடுதலையை நம்மளால என்ன செய்ய முடியும்? இங்கே தான் புலியால் பக்கத்தில் இருந்து ஒரு வாலிப பையன் அன்னைக்கு அவங்களுக்கு என்னன்னா 32 வயசு 33 வயசு இருக்கும் அவருக்கு. அவர் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. முழு பைத்தியம். அப்போ என் வீட்டுக்காரம்மா குழந்தை பிறந்த அந்த நாளில் தான் அங்கே என்ன செய்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் அவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் நாங்கள் அந்த சர்ச்சில் அவங்க எல்லாரும் வந்து இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் தொடக்கங்கிறதுனால எல்லாரையும் உட்கார வச்சு விடுதலைக்காக ஜெபம் பண்ணிட்டு அந்த காலகட்டங்கள் அப்படிலாம் அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் நாங்களே போட்டு அப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ இந்த ஆவியை தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணால் எல்லாரையும் உதையும், எல்லாரையும் அடிக்கும், இப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தார். ஆனால் கப்புன்னு அப்படியே அமைதியில் இருப்பார். வீட்டுக்கு போனோம், ஜெபம் பண்ணோம், எல்லா இதையும் எடுத்து பிடுங்கி போட்டோம். ஜெபம் பண்ணி வீட்டுக்குள்ளே ஜெபம் பண்ணிட்டு இங்கே வந்து அவருக்காக ஜெபம் பண்ணா விடுதலை ஆயிட்டாரு. இன்னைக்கும் உயிரோட இருக்காரு, இன்னைக்கு நல்லா இருக்கிறாரு, இன்னைக்கும் நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, சுகத்தோட இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ சாத்தானுடைய கிரியைகள்ல இருந்து நாம் விடுதலை ஆக்கப்படும் போது வியாதி நம்மளை விட்டு என்ன செய்யும்? விளையும். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க, யோவான் எழுதின புஸ்தகம் 14:30. வேகமா வாசிங்களே. வேகமா யோவான் 14:30. பேசுறதில்ல, வருகிறான். அப்ப நல்ல கவனிங்க. முதல் பாயிண்ட் என்னன்னா, பிசாசை நாம எப்படி மேற்கொள்வது அப்படின்னா ஒரே காரியம்தான், அவனுக்குரிய எந்த பொருளும் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இதோ உலகத்தின் அதிபதி என்கிட்ட என்ன செய்யறான், அவன் வர்றான், ஆனா அவனுக்குரியது என்ன கிட்ட ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் விடுதலையாக்கப்படணும்னா அவனுக்குரியது எது இருந்தாலும் சரி அதை நம்ம வெளியில தூக்கி என்ன செஞ்சிடும், அதுதான் நமக்கு விடுதலை. அல்லேலூயா. தேவனுடையதை நாம் உள்ள வச்சுக்கிறோம், அவனுக்கு உரியதை நம்ம வெளியில தூக்கி போடும்போது நாம அவனே வேணான்னு சொல்றப்போ அவனுக்குரியதை நம்ம வச்சுக்கலாமா? அல்லேலூயா. அப்படி என்னங்க இருக்கு அப்படின்னு நம்ம கேட்றாதீங்க, இருக்கு. ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. அன்னைக்கு கூட பிரதர் வீட்டில் போய் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னேன் நான், இந்த மாதிரி ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் நாங்கள் ஒரு 3 வருஷம் தங்கியிருக்கிறோம். ஒரு 3 வருஷம் 4 வருஷம் தங்கிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் திரும்பி என்னுடைய நடவடிக்கை சரியில்லை, நான் ஒரு திருடனே வச்சுக்கிறீங்களேன், உங்கள் வீட்டிலே தங்கியிருக்கிறேன், உங்கள் வீட்டில் தங்கியிருக்கிறேன், நான் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு தெரிஞ்சு வச்சு நீங்கள் என்ன ஒரு திருடனே அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் செய்வீங்கன்னா, திருடங்க என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே போன்னு சொல்லிடுவீங்க இல்லையா. மறுபடியும் 2 நாள் கழிச்சு மறுபடியும் அந்த வீட்டில் வந்து நான் உட்காடுறேன், ஏயா உன்னை வீட்டை விட்டு போக சொல்லிட்டேனே, ஏன் திரும்ப வந்து உட்காந்துருக்கேன்னு கேட்டா அதுக்கு நான் சொல்கிறேன், இல்லை என்னுடைய பொருட்கள் எல்லாமே இங்கே என்ன செய்யுது, அது வரைக்கும் நான் வருவேன்னு சொன்னா நீங்கள் முதல்ல என்ன தான் செய்யணும்னா என்னுடைய பொருள் எல்லாத்தையும் வெளியில் நீங்கள் என்ன செய்யணும், எடுத்து நீங்கள் வெளியில் என்ன செய்யணும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நீங்கள் என்னென்ன அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான், மாம்சத்தினுடைய கிரியைகள் நமக்கு நல்லா என்ன செய்யும். ஆமென். சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனால உண்டாக்கப்படாத எதுவுமே நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. தேவனுடையது இல்லைங்க இது அப்படின்னா அது நமக்கு வேண்டாம். ஆமென்.
அல்லேலூயா. அதுல 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 நீங்க நீங்க நம்மளுடைய நமக்கு விவரம் தெரிஞ்ச காலகட்டங்கள்ல இருந்து நீங்க பாருங்களேன். அதுல 4 பாயிண்டா நம்ம பிரிச்சிடலாம். அந்த பாயிண்ட கூட முதல் காரியம் என்ன அப்படின்னா விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம். ஆமென். ஆமாவா இல்லைங்களா? என்னென்னவா? இது எல்லாமே ஒரே லைன்ல இருக்கிறது. என்னன்னது? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம். அல்லேலூயா. அப்ப இது எல்லாமே எதை கெடுக்கிறது அப்படின்னா நம்மளுடைய சரீரங்களை என்ன செய்யறது? கெடுக்கிறது. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் விடுதலையாக்கப்படணும்னா இது ஏதாவது என்கிட்ட பிசாசினால கொடுக்கப்பட்ட கிரியைகள் எனக்குள்ள இருக்குதான்ங்கிறத பாருங்க. இந்த விபச்சாரத்தினுடைய சிந்தனை, வேசித்தனத்தினுடைய சிந்தனை, அசுத்தத்தினுடைய சிந்தனை, காம விகாரத்தினுடைய சிந்தனை எனக்குள்ள இருக்குதான்ங்கிறத பாருங்க. சிலருக்கு பாருங்க அடிக்கடி கெட்ட கனவா வரும். இந்த பாவத்தை குறிச்சதான கெட்ட கெட்ட கனவுகளே அவங்களுக்கு அடிக்கடி அதிகமா வரும். அப்ப இப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம் என்ன அப்படின்னா இந்த அசுத்தாவி நம்மளை அதிகமா ஆளுகை செய்யறான், இது அவன் கனவுல அடிக்கடி நம்மகிட்ட தெரியப்படுத்துறான்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த பில்லி சூனியம். சில குடும்பங்கள்ல பாருங்களேன், அந்த சொல்றாங்க இல்லையா, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறப்போ மண்ணள்ளி தூத்துறாங்கல்ல, அது கேட்கும் இது கேட்கும் அப்படின்னு தூத்துறாங்க இல்லையா, அதுவே பில்லி சூனியத்தினுடைய அடையாளம் தான்ங்கிறத புரிந்து கொள்ளுங்க. நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்படி நான் செஞ்சிருக்கேன்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த சாத்தானுடைய வார்த்தையை நான் உச்சரிச்சுட்டேன். ஆண்டவரே, நான் உங்களிடத்துல சொல்றதுக்கு பதிலா அவனிடத்துல போய் அந்த காரியத்தை சொல்லிட்டு ஆண்டவரேங்கிறத நீங்க சொல்லி ஆண்டவரிடத்துல நீங்க மன்னிப்பு கேளுங்க. கர்த்தர் கண்டிப்பா உங்களுக்கு விடுதலையை கொடுப்பாரு. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. எங்களுடைய வீட்டில் கிட்டத்தட்ட எனக்கு 43 வயசு. அப்போ 17 வயசுல நான் ஒரு 12,500 ரூபாய்க்கு ஒரு செல்போன் வாங்கியிருந்தேன். அப்போ நான் கிட்டத்தட்ட நெருக்கி 20 வருஷத்துக்கு மேலே முன்னாடி. அப்போ நான் வாங்கின அந்த செல்போனு கொஞ்சம் விலை அதிகமானதுனால எங்கள் ஊரில் அப்படிப்பட்ட யாரும் செல்போன் என்ன செய்யலை, வச்சிருக்கல. அப்போ அதை நான் செல்லை சார்ஜர் போட்டுட்டு படுத்துட்டேன். ஒரு நபர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க செல்போனை. எடுத்துகிட்டு போனது எனக்கு தெரியாது. எடுத்துகிட்டு போனதை பக்கத்தில் இருக்கிற ஒரு அக்கா என்ன செஞ்சிட்டாங்க, பார்த்துட்டு அந்த செல்போனை எடுத்துட்டு நீ தான் எடுத்துகிட்டு போனேன்னு சொல்லியும் அவங்க என்ன செய்யலை, கேட்கல. குறிப்பிட்ட நிலைகளில் நான் அந்த ஊழியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி போய் நானும் என்ன செய்யறேன்னா ஒரு பெரிய ஒரு கால்வா வியாபாரத்தை ஆரம்பிச்சு நடத்திடலான்னு சொல்லி ஒரு இங்க இருக்கிற இந்த தேவகோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு 2 குடும்பத்தாரை வர சொல்லி பணம்லாம் கொடுத்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேல பணம் கொடுத்து கால்வா வியாபாரத்தை பண்ணணும். கரெக்டா அந்த கல்லை அடுக்கி சூளை போட போற நேரத்தில் மழை வஞ்சி எல்லாம் என்ன செஞ்சிருச்சு. குறிப்பிட்ட மாசம் கழிச்சு சரி இதுதான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வர்ற அந்த விறகுகளை எல்லாம் வர வச்சு அதையெல்லாம் வாங்கி நமக்கு திருப்பூர் கோயம்புத்தூருக்கு ஏற்றி விடுவோம்னு சொல்லிட்டு அதையும் நான் என்ன செஞ்சேன், திருப்பூர் கோயம்புத்தூருக்கு என்ன செஞ்சேன். கிட்டத்தட்ட எது செஞ்சாலுமே எனக்கு லாபகரமா என்ன செய்யல, எனக்கு தெரியல. ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு போய் ஒரு 2 இடத்த வாங்கி பிளாட்லாம் போட்டா ஒண்ணுமே என்ன செய்யல. நான் ஏன் இதை உங்கள்கிட்ட சொல்றேன்னா நீங்க புரிந்து கொள்ளுங்க. அப்ப ஒரு ஊழியக்காரர் என்னோட கூட நான் அப்போ நம்ம ஜெபத்தோட்டத்தினுடைய நிலைகளில் இருந்தோம். அப்போ ஒரு ஊழியக்காரர் என்னோட கூட டைப் ஆகி அவர் சொன்னார், உங்கள் வீட்டுக்கு நான் விடுதலைக்காக ஜெபம் பண்ண வரலாமான்னு கேட்டாங்க. அப்போ நீங்கள் வாங்கன்னு சொல்லி அவரை நான் கூப்பிட்ட உடனே அப்போ நேராக வந்தார். ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ கரெக்டாக சொன்னார், இந்த மாதிரி உங்கள் அப்பா இந்த இடத்துல போய் இந்த காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு, உண்மையானு கேளுங்க அப்படின்னு சொன்னார். பக்கத்தில் தான் எங்கள் அப்பா உட்காந்துருந்தார். எங்கள் அப்பா சொன்னார், ஆமாம் நான் செஞ்சுட்டு வந்தேன்னு சொன்னார். இந்த காரியங்களை சொல்லிட்டு அவர் அடுத்த வார்த்தை சொன்னாரு, நீ ஆண்டவர் சமூகத்துல மன்னிப்பு கேட்க வைங்க அப்படின்னு சொன்னோடனே எங்க அப்பா அழுதாரு, ஒப்பு கொடுத்தாரு, மன்னிப்பு கேட்டார். அது சொன்னாரு, அந்த இடத்துல இருந்து வாய ஆணு சொன்னபடியே உங்களுடைய வருமானங்களை எல்லாம் அது என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது, அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு பிரதர்னு சொன்னாங்க. ஜெபம் பண்ணாரு. அந்த குறிப்பிட்ட 1 மாசம் 1.5 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள ஒட்டுமொத்த இடமும் வித்து முடிச்சிச்சு. 13 லட்சம் ரூபாய் பணம் கிடைச்சிச்சு. கடன் எல்லாம் ஆண்டவர் கட்டுவதற்குரிய வழிவாசல்கள் என்ன செஞ்சார், திறந்து கொடுத்தார். அல்லேலூயா. நான் ஏன் இதை நான் உங்ககிட்ட நான் இப்போதைக்கு சொல்றேன் அப்படின்னா, சாத்தானுடைய சிறையிருப்புக்குரிய நிலைகளை நாம இருக்கிறோம் அப்படின்னாலே அவனுக்குரியது ஏதோ ஒன்று நம்ம கிட்ட என்ன செய்யுது. இப்ப நான் அறிக்கை பண்ணுகிறப்பதான் அதுல இருந்து எனக்கு என்ன கிடைக்கும், விடுதலை உண்டு. அல்லேலூயா.
சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அதுக்கடுத்து நல்லா கவனிங்க, இன்னொரு சிறையிருப்பு என்னன்னா பகை, விரோதம், சண்டை. வேற அடுத்து ஆமென், கோபம், பிரிவினை, கொலை. அல்லேலூயா. நீங்க 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 உங்களுக்கு விவரம் தெரிஞ்ச காலகட்டங்களில் உங்களுக்குரிய குழந்தைய நீங்க நீங்க உங்க கற்பத்திலேயே நீங்க அழிச்சிருந்தா கூட அதுவும் என்னதான்? அல்லேலூயா. நீங்க அந்த அந்த காரியத்தை நம்ம செஞ்சிருந்தா கூட, கொலை செஞ்சிருந்தா கூட ஆண்டவர் இடத்துல நீங்க மன்னிப்பு கேளுங்க. அதன் நிமித்தம் பிசாசை நம்ம வீட்டுக்குள்ள என்ன செய்வான்? சில பேர் வீடுகளில் பாருங்களேன், ஒரு சின்ன குழந்தை வந்து நிற்குது, ஒரு குறிகாரம் வந்தாலே அவங்க சொல்ற முதல் விஷயம் என்னன்னா, உங்க வீட்டு மூலையில் என்ன நிற்குது? ஒரு குழந்தை வந்து நிற்குதுன்னு சொல்றாங்க இல்லையா? இதெல்லாம் எங்கே இருந்து வருது அப்படின்னா, நாம செய்யற பாவத்தின் நிமித்தம் அது அங்கே வந்து என்ன செய்யுது? அல்லேலூயா. இந்த மாதிரி நம்மகிட்ட என்னென்னலாம் இருக்குதோ இதை வச்சுதான் அவன் உள்ள வந்து உட்காருவான். அவன் தனித்துவமான நிலைகள்ல வந்து அமருவதற்கு அவனுக்கு அதிகாரம் கிடையாது. அவனுக்குரிய ஏதோ ஒண்ணு நம்ம கிட்ட இல்லாம அவன் வர மாட்டான். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அப்ப எது இருக்குதோ அதை நீங்க கண்டுபிடிங்க. என்ற என்ன இருக்குது ஆண்டவரே, இப்ப இந்த மாம்சத்துக்குரிய கிரியைகள் எனக்குள்ள ஏதாவது இருக்குதா? இப்ப சொன்ன இத்தனை காரியமும் என்கிட்ட இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிங்க. அது இருந்துச்சுன்னா இனிமே நான் இது இருக்காது விடாதபடி எடுத்து போட்டுறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நிச்சயமா அதுல இருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பாரு. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. சிவகங்கையில தான் ஒருத்தருக்கு கேன்சர் வியாதி. கேன்சர் வியாதின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பயங்கர ஒருத்த மேலே இருந்த கசப்பின் நிமித்தம் அவங்க கிட்ட போய் சொன்ன, அந்த மாதிரி நீங்க இந்த கசப்பை நீங்க எடுத்து போடுங்க, உங்களுக்கு வியாதி சுகமாயிருன்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, நான் செத்தாலும் சாவனே ஒழிய இந்த கசப்பை நான் என்ன செய்ய மாட்டேன். மறிச்சே போயிட்டாங்க. சிலருக்குள்ள அந்த மாதிரி நிலைகள் என்ன இந்த சாத்தானுடைய கிரியைகள் நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் நாம் விடுதலையை பெற்றுக்கொள்வது கொஞ்சம் கடினமா என்ன செய்யும். ஆமென். இன்னைக்கு நீங்க முழுசா தெரிந்து கொள்ளுங்க, இவனுடையது எனக்குள்ள எதுவும் இருக்க கூடாது, அதுக்கு நான் என்னென்ன செய்யணுமோ அதை நான் செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லி தீர்மானம். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. அதுக்கடுத்து தெரியும் வெறிகள், களியாட்டுக்கள். ஆமென், அல்லேலூயா. வெறிகள்னா தெரியும், நிறைய குடிக்கிறது கொள்றது. நம்ம சர்ச்சுக்குள்ள ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டார். ஆனா அவர் எனக்கே தெரியாம என்ன செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறார்னா, ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டே இருந்திருக்கார், தண்ணி அடிச்சுட்டே இருந்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் கொஞ்ச நாள் ஆணிச்சு இவருடைய நிலைகள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்ச உடனே என்ன பிரதர் இப்படி தப்பு நடக்குதேன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, நானும் எவ்வளதோ நிறுத்தி பார்க்குறேன் பிரதர், என்னால் என்ன செய்ய முடியல, நிறுத்த முடியலை அப்படின்னு அழுதார். அவர் முழங்கால் போட வச்சு ஜெபம் பண்ணா உடம்புக்குள்ள இருந்து ஒவ்வொரு விதத்திலையும் அந்த அசுத்த ஆவி அவரை விட்டு வெளியில என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த அளவுக்கு இவருக்குள்ள இந்த அசுத்த ஆவி உள்ள உட்காந்துக்கிட்டு இவரை இந்த மாதிரி குடிக்க வச்சுச்சுங்கிறத அன்னைக்கு தான் செஞ்சோம். அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் அவர் குடிக்கல. கைத்தட்டுங்களே அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இதெல்லாம் நீங்க புரிந்து கொள்ளுங்க. அந்த களியாட்டுக்கள் அப்படின்னா என்னன்னா, இப்ப இருக்கிற நிலைகள்ல இருக்கிற களியாட்டுக்கள் நமக்குள்ள இருக்கிற கையில இருக்கிற செல்போன் தான் பொழுதுபோக்கு. ஆமென். அதிகமா இதை பார்க்குறோமோ அதெல்லாம் களியாட்டு. அதிகமான நிலைகளை பார்க்குதா, இது களியாட்டுக்கள் உள்ள வந்துட்டாலே பிசாசு நமக்குள்ள வந்துட்டான்னு அர்த்தம். ஒரு காலகட்டத்தில் களியாட்டுக்கள்னா என்னென்னா, அந்த ஒரு திருவிழா பார்க்குறது, இந்த மாதிரி விளையாட்டை பார்க்குறது, மஞ்சு விரட்டை பார்க்குறது, இதுதான் நமக்கு களியாட்டுங்கள் இருந்துச்சு. இப்போ இருக்கிற காலகட்டங்களில் நம்ம பொழுத போக்குறதுக்கு என்னென்னலாம் செய்கிறோமோ அது என்னது? அல்லேலூயா. அப்போ நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, இந்த உணர்வுகளுக்குரிய கிரியைகள் உங்களிடத்துல இருந்தாலும் சாத்தான் நம்மக்கிட்ட இருக்கிறான். ஒரு 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 சின்ன பொண்ணு, ஒரு 13 வயசு 14 வயசு பொண்ணு சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு ஜெபம் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வர்றப்போ எப்போ பார்த்தாலுமே அது 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 வந்து கண்ணை வித்தியாசமான நிலையிலே இந்த கருப்பு முடி மேலேயே போய்கிட்டே இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தா, ஒரு நாள் அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஜன்னல் வழியாக உட்காந்து என் மக படிச்சுக்கிட்டு இருந்தா. ஜன்னல் வழியாக படிச்சுக்கிட்டு இருந்தவ காக்கா மாதிரி ஒரு உருவம் நேரம் வந்து கண்ணுக்குள்ளே போயிடுச்சான். அவ்வளவுதான். அந்த நாள்ல இருந்து கண்ணு மொழி மேலேயே நெஞ்சிட்டே இருந்தது.
கை வச்சு ஜெபம் பண்ணா அந்த கண்ணு கீழே இறங்கி வருது. அந்த அசுத்த ஆவி வெளியேற 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 அந்த கண்ணு மொழி மேலே போன கண்ணு மொழி கீழே என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது, இறங்கி வருது. அப்ப நீங்க நான் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, எந்தெந்த விதத்துலலாம் எப்படிலாம் அவன் உள்ள போவான்ங்கிறத நாம் நல்லா புரிந்து கொள்ளணும். இல்லைனா விடுதலையை பெற்றுக்கொள்வது கடினம். ஆமென். சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களின் இச்சை. ஆமென். கண்களுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, இச்சை இருக்கக்கூடாது. இதுக்கு சாத்தானுடைய. ஆமென். பார்க்கிற பார்வை, ஆண்களை பார்க்கிற பார்வை எப்படி தான் இருக்கணும், பரிசுத்தமாக தான் என்ன செய்யணும். பெண்களை பார்க்குற பார்வை எப்படி தான் இருக்கணும், பரிசுத்தமாக அதை என்ன செய்யணும். அல்லேலூயா. ஒரு சின்ன நிலைகளில் கூட நம்மளுடைய பரிசுத்தத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம தடுமாறிட கூடாது. அல்லேலூயா. அதனால இந்த மாதிரி சிந்தனைகள் வருது அப்படின்னாலே அவன் உள்ள உட்கார்ந்து இருக்கிறான்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. இதையெல்லாம் நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் இன்னைக்கு இந்த காரியங்கள்ல இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பாராக. நீங்க வேற எங்கேயும் நீங்க அலைய வேணாம், வேதத்துக்குள்ளே வாங்க. வேதத்துக்குள்ளதான் விடுதலைக்குரிய ரகசியங்கள் உள்ள என்ன செய்யுது, இருக்குது. இந்த கிரியைகள் எல்லாத்தையுமே, மாம்சத்துக்குரிய சாத்தானுடைய கிரியைகளை நீங்க விரட்டிட்டீங்கனாலே தேவனுடைய ஆளுகை உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்க பார்த்துருவீங்க. அல்லேலூயா. ஜீவனத்தின் பெருமை இருக்குதா நம்மகிட்ட? எதையாவது பேச நினைச்சா பெருமையா பேசிட்டோம்னாலே பிசாசு உள்ள வந்துடும். நீங்க பார்க்குற வேலையில திறமை இருந்து நான் மட்டும் இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டாலே அதுல பெருமை. இந்த பெருமை நமக்கு என்ன செய்ய வேண்டாம். அல்லேலூயா. கண்களின் நிச்சயம் நமக்கு வேண்டாம். நான் ஏன் வேகமா சொல்றேன்னா நேரம் இல்லை, அதனால உங்களுக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதை நீங்க நல்லா புரிந்து கொள்ளிட்டீங்கன்னா நீங்க அறிக்கை பண்ண ஆரம்பிக்கிறப்ப விடுதலை கிடைச்சது. பிசாசு விழுந்தது எதுல தான்? லூசிபர் எதுல தான் விழுந்தாரு? பெருமையில தான் அவன் என்ன செஞ்சான், விழுந்தான். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் இடத்துல இப்ப சொல்லுங்க, இந்த மாதிரி பெருமை என்கிட்ட அடிக்கடி அடிக்கடி பேசும் போதெல்லாம், நினைக்கும் போதெல்லாம் எனக்கு வருது ஆண்டவரே, இதுல இருந்து நான் விடுதலையாக இன்னைக்கு நான் முயற்சி பண்றேன். இனிமே நான் பெருமைக்குரிய வார்த்தைகள் எதையும் பேச மாட்டேன். கர்த்தர் தான் கொடுத்தாரு, எல்லாமே அவருடைய கிருபை தான், அவருடைய நடத்துதலின் படி தான் எனக்கு நடக்குது அப்படிங்கிற காரியத்தை இனிமே நான் வெளிப்படுத்துவேன். சொல்லலாமா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அடுத்து நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க, வாயில் அதிகமா பொய் பேசு. பொய்க்கும் பிதாவா இருக்கிறது யாரு? இப்ப பொய்யை உருவாக்குறது யாரு தான்? சொல்லுங்க. என் வாயில பொய் வருது அப்படின்னாலே யாரு தான் கொடுக்கிறது? சாத்தான். அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, நல்லதுக்கு பொய் சொல்லலாம், அதுக்கு பொய் சொல்லலாம், எதுக்குமே நம்ம என்ன செய்ய வேண்டாம். அல்லேலூயா. அப்ப நாவுல இருந்து வருகிற நம்மளுடைய அதிகமான பொய், சில பேர் பாருங்களேன் உண்மை மாதிரியே பேசுவோம். பொய்யை உண்மை மாதிரி எப்படி நடந்துச்சுங்க, அப்படித்தான் நடந்து அப்படி நம்ம சொல்றோம் இல்லையா, அப்படி நம்ம சொல்லு அதிகமா பொய் சொல்றப்பவே இவன் உள்ள இருக்கிறான்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கடுத்து நீங்க நல்லா கவனிங்க, உங்களுடைய இருதயத்தை, சரீரத்தை கெடுக்கிறது, மது அடிக்கிறது, புகையில போடுறது, பெருந்தீனி திங்கிறது, இதெல்லாம் பிசாசனுடைய ஆளுகை. அல்லேலூயா. இவன் உங்களுக்குள்ள இருக்கிறான்னு அர்த்தம். ஆமென். நீங்க சாப்பிடலாம், தப்பு இல்லை, பெருந்தீனியா நம்ம என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. சரி, ரைட். கடைசியா உங்களுக்கு முடிச்சிடறேன் நான். இந்த காரியத்திலிருந்து நம்ம எப்படி விடுதலை ஆவது, இதை பார்த்துட்டு அப்படி ஜெபம் பண்ணிடுவோம். ஆமென். நீதிமொழிகள் 28:13 நினைக்கிறேன், வாசிங்களேன். நீதிமொழிகள் 28:13. நம்முடைய பாவங்களை நம்ம மறைச்சோம்னா நம்ம வாழ முடியாது. அவைகளை அறிக்கை செய்து விட்டுட்டோம்னா, அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்ம பாவத்தை மறைச்சா சொல்லுங்க வாழ முடியாது. இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் என்னென்னலாம் நம்மளை ஆளுகை செய்து பிசாசு எப்படிலாம் உள்ள நம்மகிட்ட செயல்படுறான், விடுதலைக்குரிய வழி என்னங்கிறத இந்த முதல் நாள்ல நம்ம பார்த்துட்டோம். ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து நீங்க இருக்கிற மீத இருக்கிற 4-5 நாள் இப்படித்தான் நம்ம பார்க்க போறோம். ஆனாலும் இதை நீங்க இன்னைக்கு புரிந்து கொள்ளுங்க, முதல் நாளே நான் விடுதலை ஆக்கப்படுவதற்குரிய ஒரு வழிமுறைகளை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்போ நம்மளுடைய பாவங்களை முதல்ல நம்ம என்ன செய்யணும், என்கிட்ட என்னென்னலாம் அவனுடையது இருக்குது, சாத்தானுடையது என்னென்னலாம் இருக்குது, இயேசுவின் நாமத்துல நான் இதை அறிக்கை பண்றேன். ஆண்டவரே பண்ணலாமா? நீ இயேசுவோடைய ஊழியத்தை பாருங்களே, இயேசு கிறிஸ்துவங்களுடைய ஊழியத்தை அவர் சொல்றார், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து நடன்னு சொன்னவன என்ன செஞ்சான்? அது 38 வருஷ வியாதியா இருந்தாலும் சரி,
இல்ல 18 வருஷம் வியாதியா இருந்தாலும் சரி, எந்த வியாதியா இருந்தாலும் சரி, அவர் சொல்றப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, காலு கையை விளங்காம ஒருத்தன் படுத்த படுக்கையா கிடக்குறாங்க, 4 பேர் தூக்கிட்டு வர்றாங்க, அவங்க கிட்டையும் சொல்றாரு உன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, எழுந்திருச்சு நட அப்படின்றார். அப்ப பாவம் மன்னிக்கப்படும் போது சாத்தான் உள்ள இருக்க மாட்டான், வெளியில ஓடி போயிடுறான். அப்ப அவங்களுக்கு விடுதலை கிடைக்குது, சுகம் கிடைக்குது, அற்புதம் நடக்குது அவங்களுக்கு. அல்லேலூயா. அப்ப முதல்ல நம்ம எதை தான் அறிக்கை பண்ணணும்னா, எதைதான்? அல்லேலூயா. அப்ப நீங்க இதை நல்லா நீங்க புரிந்து கொள்ளுங்க. பாவத்தை அறிக்கை செய்கிறப்போ நமக்கு நிச்சயமா என்ன உண்டு? விடுதலை உண்டு. ஆமென். பாவத்தை அறிக்கை செய்யும் போது கர்த்தர் நமக்கு விடுதலையை கொடுப்பாரு. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட எதை பேசுறாருன்னா, நமக்கு எல்லாமே தெரியும். சின்ன வயசுல இருந்து நாம ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு எது பாவம் எது பரிசுத்தம்ங்கிறது நல்லாவே நமக்கு என்ன செய்யும்? தெரியும். அப்போ இந்த இந்த இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல நாம் எல்லா காரியத்திலையும் பரிசுத்தமா வாழ்றேன்னு சொல்லவும் நம்மளால. அதனால இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட, நான் இந்த பாவம் என்கிட்ட இருந்துச்சுப்பா, இருக்குது, இயேசுவின் நாமத்துல நான் இதை எடுத்து போட்டுறேன்னு சொல்லுங்க, ஆண்டவர் விடுதலை கொடுத்துருவார். அல்லேலூயா. ஆமென். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, உங்களுக்கும் எனக்கும் ஒரு கிருபாசன தண்டை உண்டு. அந்த கிருபாசன தண்டையில போய் நாம் அழும்போது, அந்த கிருபாசன தண்டையில நாம் நிற்கிறப்போ கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய இரக்கமும் நிச்சயமா நமக்குள்ள கண்டிப்பா என்ன செய்யும்? வரும். அல்லேலூயா. அது நமக்கு விடுதலையை கொடுக்கும், அது நமக்கு அற்புதங்களை செய்யும், அது நமக்கு சுகத்தை கொடுக்கும், அது நமக்கு நன்மையை கொண்டு வரும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமா, 1 யோவான்ல சொல்லி இருக்குது இல்லையா, 1:9, நாம் பாவங்களை நாம் அறிக்கையிடும் போது எல்லா பாவத்தையும் ஆண்டவர் என்ன செய்யறாராம்? மன்னிக்க. அந்த வசனத்தை கூட வாச்சிருங்களேன், 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால பாவத்தை நாம் அறிக்கை பண்ணும் போதே நமக்கு விடுதலை கிடைச்சிரும். 2வது, உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த அனுபவம் உங்களுக்கு இருந்தா நீங்க நீங்க இன்னமும் நீங்க விடுதலைக்காக ஜெபிக்கலாம். என்னன்னா, நீங்க நல்லா தூங்கிக்கிட்டே இருக்கிறப்போ சில நேரத்தில் பாம்பு கனவுல வர்றது மாதிரி விரட்டுறது மாதிரியே தெரியும், பாம்பு விரட்டுறது மாதிரியே தெரியும். அது நேர நாட்கள் இருந்தால் சொல்லித்தர. அதாவது சில இந்த வலு சர்ப்பத்தினுடைய ஆவி, அதுக்கு பேர் தான் அந்த வலு சர்ப்பத்தின் ஆவின்னு சொல்லுவாங்க. பெரிய பாம்பு மாதிரி தெரியும், சின்ன நிலைகள் இருக்கிற வலு சர்ப்பத்தினுடைய நிலைகள் தெரியும். ஒவ்வொரு விதத்துக்கும் அவனுடைய தந்திரங்கள் வித்தியாசமா இருக்கும். அல்லேலூயா. எனக்கு ஒரு குடும்பத்தார தெரியும், நல்ல ஒரு பணக்கார குடும்பம், நல்ல பணம் காசுகளை நிறைய நல்ல நிலைகளில் வாழ்ந்த ஒரு குடும்பம், ரெட்டை பிள்ளைங்க. அந்த ரெட்டை பிள்ளைங்களுடைய அந்த குடும்பத்துக்குள்ள பிசாசு, அதாவது பெட்டில் படுத்து கிடப்பாங்களாம் 3 பேரும், அம்மா அந்த 2 பொண்ணுங்க படுத்து கிடப்பாங்களாம். சுத்தியிலும் குட்டி பிசாசு உட்காந்துக்கிட்டு கன்னு சிரிச்சுக்கிட்டே என்ன செய்யுமா? விடுதலைக்காக வர சொல்லி ஜெபம் பண்ணா, இந்த பிள்ளை அங்கே போய் உட்காந்துருக்கும், இந்த பிள்ளை இங்கிட்டு போய் உட்காந்துருக்கும். உன் பேர் என்னன்னு கேட்டா அது அங்கேருந்து சொல்லும், சொல்லாதேன்னு சொல்லும். ஓம் பேர் என்னன்னு கேட்டா இங்கே இருந்துக்கிட்டு இது சொல்லாதேன்னு சொல்லும். நீங்க நம்பினால் நம்புங்க, என்ன எப்படின்னா 1.5 வருஷம் ஆச்சு அந்த ஆவியை விரட்டுறதுக்கு. 1.5 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவங்க ஜெபம் பண்ணி 1.5 வருஷத்துக்கு மேல ஆச்சு அந்த ஆவியை விரட்டி முடிக்கிறது. அது அந்த நல்லா புரிந்து கொள்ளுங்க. சில இது ஆணி பாய்ந்தது மாதிரி உள்ள என்ன செஞ்சிருச்சு? அது உட்கார்ந்துருச்சு. ஆமென். அல்லேலூயா. அப்ப நான் நீங்க இந்த நாட்கள்ல நீங்க விடுதலையை நீங்க அதிகமாய் நீங்க விரும்ப ஆரம்பிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கண்டிப்பா உங்களுக்கு என்ன செய்வார்? கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆவியானவர் உங்களுக்குள்ள வருவார், உங்களுக்கு நிச்சயமா விடுதலையை கொடுப்பார். இப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னா, நீங்க முதல் நாள்லையா நம்ம முதல்ல அறிக்கை பண்ணுவோம். கண்ணை மூடிடுங்க. நீங்க சத்தமா சொன்னாலும் சரி, மெதுவா சொன்னாலும் சரி, உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து எதுலெல்லாம் அந்த பாவத்துக்குரிய நிலைகள் தெரியுதோ அதை நீங்க சொல்லி நீங்க அறிக்கை பண்ணுங்க. அல்லேலூயா. கண்களை மூடிடுங்க. ஆண்டவர் சமூகத்துல ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் கண்ணை மூடிடுங்க. ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் சமூகத்துல சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், இயேசுவின் நாமத்தில்னு சொல்லுங்க. ஆண்டவர் இடத்துல நீங்க அறிக்கை பண்ணுங்க, நீங்க பேசுங்க. ஏன்னா இப்ப நீங்க பேசுறது ஒரு மனுஷனோட அல்ல, நீங்க ஒரு தெய்வத்தோட பேசுறீங்க. நீங்க அழுது பாருங்க, புலம்பி பாருங்க. இந்த இடத்துல இப்படி நான் ஒரு தவறு பண்ணியிருக்கிறேன்ப்பா,
இந்த மாதிரி பிசாசுனுடைய செயல்பாடுகள் என்கிட்ட இருக்குது ஆண்டவரே, இதுல இருந்து நான் ஆண்டவரே விடுதலை ஆக்கப்படணும், இவனுக்குரியது எனக்கு வேண்டாம், இவனுக்குரிய கிரியைகள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்படின்னு ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, நீங்க அறிக்கை பண்ணுங்க. ஆமென். இது நடக்கலாம். ஆமென். ஒரு விசுவாசிங்க இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ உங்களுக்கு கொலையை பெறட்டுறது மாதிரி இருக்கும். இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப நீங்க அறிக்கை பண்ண தலைவலிக்கிறது மாதிரி தெரியும். இதை சொல்றப்போ வாமிட் வர்றது மாதிரி கூட தெரியலாம், கை கால் உளைச்சல் வர்றது மாதிரி தெரியலாம், ஏதோ ஒரு இடத்துல பலவீனத்தை உண்டாக்குறது மாதிரி தெரியலாம். நீங்க அப்படி இருந்துச்சுன்னா விடாதீங்க, இன்னும் அதிகமா அறிக்கை பண்ணி ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. இயேசுவின் நாமத்தில்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எனக்குள்ள வாங்க ஆண்டவரே, இந்த இடத்துல நான் அப்படி ஆண்டவரே இந்த 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 கிரியை என்கிட்ட இருக்குது, இந்த கிரியைகள் என்கிட்ட இருக்குது ஆண்டவரே, இதுல இருந்து நாங்கள் விடுதலையாக்கப்படணும்ப்பா. அப்படியே சொல்லுங்களேன், ஆண்டவர்கிட்ட பேசுங்களேன். என் மைக்கு சத்தம் வேண்டாம். இன்னைக்கு நீங்க இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாமத்துல வெளியே வா. கர்த்தர் உங்ககிட்ட இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வல்லமையின் ஆவியானவர் இறங்கி வாங்க, எல்லாரையும் நிரப்புங்க ஆண்டவரே, எல்லாரையும் நிரப்புங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல நிரப்பிடுங்கப்பா. இயேசுவின் நாமத்துல உங்க வல்லமை இறங்கட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். அவ்வளவுதான். சாபங்கள் உடையட்டும், எல்லா பாவத்தினுடைய கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. விடுதலையை கொடுங்கப்பா. விடுவிக்கிற வல்லமை இறங்கட்டும்பா. விடுதலை ஆக்குகிற வல்லமை இறங்கட்டும். அடிக்கடி பலவீனப்படுத்திட்டு போற ஆவி இயேசுவின் நாமத்துல சரீரத்தை விட்டு வெளியேறுவதாக. அடிக்கடி பலவீனப்படுத்திட்டு போற ஆவி வெளியேறட்டும். அடிக்கடி சரீரத்துக்குள்ள கட்டுக்களை கொண்டு வருகிற ஆவி வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்துல கர்த்தர் இன்னைக்கு உங்ககிட்ட பேசுகிறார். ஆமென். கடன் வாங்க கூடாதுன்னு சொல்லியும் அடிக்கடி உங்ககிட்ட இருதயத்தில் அவர் பேசியும் நீங்க வாங்கினது நிமித்தம் இன்னைக்கு ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கும் போதே பேசினார். ஆண்டவர் சொல்லியும் நீங்க வாங்கி இருக்கிறீங்க, வாங்க கூடாதுன்னு சொல்லியும் ஒரு நபர் வாங்கினது ஆண்டவர் பேசினார். அதனால இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்றேங்க, சாத்தானுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து செஞ்ச காரியத்தினால இன்னைக்கு நிறைய மாட்டிக்கிட்டோம். இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே எனக்கு விடுதலையை கொடுங்க, இதுல இருந்து ஆண்டவரே எனக்கு விடுதலையை கொடுங்கப்பான்னு கேளுங்க. ஆண்டவரே இதுல இருந்து எனக்கு விடுதலையை தாங்க, என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே, என் பாவங்களை மன்னிங்க, என் அக்கிரமங்களை மன்னிங்க, என் துணிகரங்களை மன்னிங்க, ஈசோப்பினால் எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. தாவீது கதறினது போல கதறுங்க. இயேசுவின் நாமத்துல எங்களுக்கு விடுதலையை கொடுங்க, இயேசுவின் நாமத்துல எங்களுக்கு விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. எனக்கு விடுதலையை தாங்கப்பா. என் வீட்டுல இருக்கிற பிள்ளைக்கு விடுதலையை கொடுங்க, என் வீட்டில் இருக்கிற கணவருக்கு விடுதலையை கொடுங்க, என் மனைவிக்கு விடுதலையை கொடுங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்பா. மக்கு நன்றி அப்பா, மக்கு நன்றி ஆண்டவரே, மக்கு நன்றி ஆண்டவரே, மக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம்பா. நீங்க அறிக்கை பண்ணுங்க, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார், கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். இயேசுவின் நாமத்துல கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ள இருக்குது. இயேசுவின் நாமத்துல விடுதலை, இயேசுவின் நாமத்துல விடுதலை ஆண்டவர் இன்னைக்கு கட்டவிழ்க்கிறார். இயேசுவின் நாமத்துல பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வெளிப்படுவதாக, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வெளிப்படுவதாக. மறைந்திருக்கிற கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. மறைந்திருக்கிற வழிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. நீ எங்க மறைஞ்சிருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் வெளியே வான்னு உனக்கு கட்டளை கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் தலை சுற்றல்களை உண்டு பண்ணுகிற ஆவியே, இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. சரீரத்தில் வியாதியை கொண்டு வருகிற ஆவியே, இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. சொல்லி ஜெபம் பண்ணுங்க, சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என்னை விட்டு வெளியே வா. இயேசுவின் நாமத்தில் நீங்களே சொல்லுங்க, எனக்குள்ள செயல்படுகிற அசுத்த ஆவியே என்னை விட்டு வெளியில ஓடி போயிடு. கர்த்தருடைய ஆவி என்ன நிரப்பட்டும், கர்த்தருடைய வல்லமை என்ன நிரப்பட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா. கர்த்தருடைய வல்லமை ஊற்றப்படட்டும், கர்த்தருடைய அக்கினி ஊற்றப்படட்டும், கர்த்தருடைய அக்கினி ஊற்றப்படட்டும். கதறுகிற பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுங்க. இயேசுவின் நாமத்துல உம்மிடத்துல வந்த யாரையும் நீர் அவமானப்படுத்துவதில்லை.
உம்மிடத்துல வந்த யாரையும் நீர் வெட்கப்பட்டு நிற்க விடுவது இல்லை. விடுதலையை கொடுங்க ஆண்டவரே, விடுதலையை கொடுங்கப்பா. அற்புதத்தை செய்தருளுங்க, சுகத்தை வெளிப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்துல வீட்டுக்குள்ள எந்த நன்மையும் அனுபவிக்க விடாதபடி செயல்படுத்துகிற பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்துல உங்க வீட்டை விட்டு வெளியே வா. இயேசுவின் நாமத்துல வெளியே வா. நன்மைகள் இருந்து அனுபவிக்க முடியலையா? இயேசுவின் நாமத்துல கர்த்தருடைய வல்லமை இவங்களுக்குள்ள செயல்படுவதா? கர்த்தருடைய வல்லமை செயல்படட்டும். ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ஆமென். நான் பாடிக்கொண்டே இருக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ள செயல்படும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு. விடுதலை உண்டாகட்டும். அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் நாமத்தினால். எல்லா கட்டுகளை எடுத்துட்டு வெளியில போ. கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருத்தருக்குள்ள இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் வயிற்றுக்குள்ள கிடக்கிற எல்லா கட்டுகளை எடு. வயிற்றுக்குள்ள கிடக்கிற எல்லா அசுத்த வல்லமைகளை வெளியே வரட்டும். இயேசுவின் நாமத்துல ஜெபம் பண்ணுங்க. ஆமென். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்ல. எல்லாரும் துதிப்பு ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல விடுதலையை கொடுங்கப்பா. விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும்பா. இயேசுவின் நாமத்துல விடுதலையை உண்டாகட்டும். இப்பவே அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும். இந்த முதல் நாளே அற்புதங்களை பெற்றுக்கொள்கிற ஒரு நாளா இருக்கட்டும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆமென். ஓ பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை. சிந்தையில் இருக்கிற இருளின் கிரியைகள் வெளியேறட்டும். இருதயத்தில் இருக்கிற இருளின் வல்லமைகள் வெளியேறட்டும். ஒரு வெளிச்சம் உண்டாவதாக, 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 வெளிச்சம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். உம்முடைய வெளிச்சம் வெளிப்படுவதாக ஆண்டவரே. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. அவ்வளவுதான். பொழிந்திடும் வல்லமை. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு, அங்க விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தினால் விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, எலும்புகள் எல்லாம் செயல்படட்டும், நரம்புகள் செயல்படட்டும், கட்டுக்கள் அறுக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. ஆமென். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதாக. ஓ ஆவியின் வல்லமை. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீர். மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீர். மூப்பர் வாலிபர் யாவரும் நிற்க தரிசனம் சொல்வாரே. மூப்பர் வாலிபர் யாவரும் நிற்க தரிசனம் சொல்வாரே. துதிப்பம் அப்படி. ஆமென். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை. விடுதலையை பெற்றுக் கொள்ளட்டும் பா. விடுதலையை பெற்றுக் கொள்ளட்டும், விடுதலையை பெற்றுக் கொள்ளட்டும், விடுதலையை பெற்றுக் கொள்ளட்டும். விடுதலையோட வீட்டுக்கு போகட்டும், விடுதலையோட வீட்டுக்கு போகட்டும், விடுதலையோட வீட்டுக்கு போகட்டும். விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். விடுவிக்கிற வல்லமை வெளிப்படுவதால் விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில்
நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே தரித்திரங்கள் மாறுவதாக, வியாதிகள் மாறுவதாக, நன்மைகள் கிடைப்பதாக, வீண் விரயமான செலவுகள் இயேசுவின் நாமத்தினால இனி குடும்பங்களுக்குள்ள வரக்கூடாது. கடன் மாறுவதாக. கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்படட்டுமா. தேவ பிள்ளைகள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. விடுதலையோடு இருக்கட்டும்பா. சீயோனிலே வாசம் பண்ணுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் விடுதலையோட வாழ ஆண்டவரே. சாம்பலுக்கு பதிலா சிங்காரம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலா நல்ல உற்சாகத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே உடைய வல்லமையில் ஆவியானவர் எங்களுக்குள்ள வந்து ஆண்டவரே ஆளுகை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட பேசியிருக்கிறீங்கப்பா. உடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். உடைய மகிமையின் ஆவியானவர் கூட இருப்பீராக. நீர் தந்த விடுதலைக்காக நன்றிப்பா. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆமென். அப்படி எல்லாரும் எழுந்திருச்சிருவோம். ஆமென். ஸ்தோத்திரம். அப்படி எல்லாரும் எழுந்திருச்சிருவோம். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்னன்னா, இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண இந்த ஜெபத்தினுடைய சில பிரதிபலிப்புகள் என்னன்னா, நீங்கள் வீட்டில் போய் ஏதாவது ஒரு கனவு வரலாம், ஏதாவது ஒரு காரியங்கள் உங்களுடைய சிந்தைகளில் வெளிப்படலாம், ஒரு விடுதலையை நீங்கள் உணரலாம். வரும்போது நீங்கள் நாளைய தினத்தில் நீங்கள் எங்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி காரியம்லாம் எனக்கு கனவுல வருது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களோடு கூட அந்த விடுதலைக்குரிய காரியங்களை இந்த நேரத்திலிருந்து உங்களுக்கு செயல்படுத்துவார். இந்த 6 நாள் நம்ம அந்த காரியத்தில் தான் நம்ம கொண்டு வர போகிறோம். அவன் தொடர்ந்து நீங்கள் கண்டினியூவாக இதை நீங்கள் ஜெபிக்கிறப்போ ஒரு அற்புதங்களை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கைகளை உயர்த்தி ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. சொல்லுங்க அப்படியே. ஏறெடுப்பே நன்றி பலி. ஆமாண்டவரே. என் ஜீவனாலெல்லாம் நாங்க ஏறெடுப்பே நன்றி பலி. ஆமென். என் ஜீவனாலெல்லாம். நல்ல ஆண்டவரே, நாங்க உம்மை துதிக்கிறோம். உங்க சமூகத்துல இவ்வளவு நேரம் நாங்க ஆராதிக்க ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிற தருணங்களை எங்களுக்கு தந்து விடுதலையை கொடுத்து இந்த இடத்துல அனுப்புகிறதற்காகவும் ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, நாளைய தினத்துல இன்னும் மகிமையுள்ளதா இருக்கட்டும். நாங்களும் எங்களோட கூட அநேகரை நாங்கள் அழைத்துட்டு வரவும் நீர் எங்களுக்கு பலன் தாங்கப்பா. கிருபையுள்ள வல்லமை எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராக.